நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு எதிர்த்த அதிமுக அரசு தற்போது ஆதரிப்பது சுயநலத்திற்காகவே என்று திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை எதிர்த்து திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் வெள்ளியன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திமுக தலைவர் கருணாநிதி தலைமை வகித்தார். அப்போது பேசிய கருணாநிதி, நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை திடீரென்று அதிமுக ஆதரிப்பதற்கு சுயநலமே காரணம் என்று குற்றம் சாட்டினார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த சட்டத்தை ஜெயலலிதாவுடைய கும்பல் எதிர்த்ததோ அதே சட்டத்தை இன்றைக்கு ஆதரித்து வாக்களிக்க மருந்து கட்டிக் கொண்டு புறப்படுகிறது என்றால் இது தங்களுடைய தனிப்பட்ட சுயலாபத்திற்காகத்தான் என்பதை எந்த மக்களும் அறிவுள்ள எந்த மக்களும் மறுக்க முடியாது. அராஜகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழ்நாட்டிலே உள்ள தமிழர் மாத்திரமல்ல, இந்தியாவிலே உள்ள இந்தியன் ஒவ்வொருவரும் இன்றைக்கு முடிவு வெட்டி கொண்டு புறப்படுவார்களே. ஆனால் என்னதான் துப்பாக்கிகள் மாத்திரமல்ல, பீரங்கிகளை பயன்படுத்தாலும் கூட எழுச்சியுற்ற இந்த மக்களை யாராலும் அடக்க முடியாது. மதவாதத்திற்கு எதிரான புரட்சி துவங்கியுள்ளதாகவும் அராஜகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்றும் கருணாநிதி கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் கலந்து கொண்டனர்.